ஹே தேர் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹை பேயிங் டெக் ஜாப்ஸ் இன் இந்தியா தட் டோன்ட் ரெக்வயர் கோடிங் இல்லாம ஹை பேயிங் ஜாப்ஸ் நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டான வீடியோவா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் ரோல் வந்து அஃப்கோர்ஸ் டேட்டா அனலிஸ்ட். இன்னைக்கு இருக்க டேட்டா ட்ரிவன் வேர்ல்ட்ல வந்து எல்லா பிசினஸ்மே வந்து டன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து கன்சியூம் பண்றாங்க. ஸோ அந்த டேட்டா வச்சு அனலைஸ் பண்றது அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா டேட்டா அனலிஸ்ட் தேவைப்படுறாங்க. பட் இந்த ஜாப்ல நீங்க பிளேஸ் ஆகிறதுக்கு கோடிங் ஸ்கில் வேணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. டேட்டா அனலிஸ்ட் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா கலெக்ட் பண்றது, அதை அனலைஸ் பண்றது, அது மூலமா டெசிஷன் மேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் வந்து டேட்டா அனலிஸ்ட் பண்ணுவாங்க. டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸல், பவர் பிஐ, அப்புறம் டேபிள் ஏயு அண்ட் கூகுள் அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டேட்டா இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அட்வான்ஸ்டு டேட்டா மேனிபுலேஷன் கான்செப்ட்ஸ்க்கு வந்து மேபி கோடிங் வந்து தேவைப்படலாம். பட் என்ட்ரி லெவல்ல டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து கோடிங் வந்து தேவைப்படாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனில வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க. அந்த கஸ்டமர் வந்து உங்களோட வெப்சைட் என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கம்பெனிக்கு தெரியணும் அப்படின்னா, ஆஸ் அ டேட்டா அனலிஸ்டா நீங்க கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி யூசரோட ஆக்ஷன்ஸ் வந்து ட்ராக் பண்ணுவீங்க. அண்ட் அது மூலமா ஒரு கிளியரான இன்சைட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுவீங்க. இந்த ரோலுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தா டேட்டா விசுவலைசேஷன் டூல்ஸ் தேவைப்படும். அதுல வந்து முக்கியமா பவர் பிஐ அண்ட் டேபிள் ஏயு, தென் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் அட்டென்ஷன் டு டீடைல் அண்ட் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். டாப் கம்பெனி இந்த ரோலுக்கு வந்து அதிகமாக எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சொல்றேன், டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டன்டா டேட்டா அனலிஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈவன் ஸ்டார்ட் அப்ஸ் இன் ஃபின்டெக் ஆர் இ காமர்ஸ் செக்டர்ல கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்த இருக்க ரோல் வந்து ப்ராடக்ட் மேனேஜர். இந்த ரோல் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ்ல வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த ரோல் செட் ஆகும். இதுலயும் வந்து உங்களுக்கு கோடிங் பத்தி நாலேஜ் இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. ஒரு ப்ராடக்ட் மேனேஜரோட வேலை என்ன அப்படின்னா, புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்றாங்க அப்படின்னா அதோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் த்ரோ அவுட்டா அதை ஃபாலோ பண்றது தான் வந்து அவங்களோட வேலை. ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் வந்து இன்ஜினியரிங் டீம், டிசைன் டீம் அண்ட் ஈவன் மார்க்கெட்டிங் டீம் கூட ஒர்க் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து கஸ்டமரோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட் வருதா இல்லையான்றதை வந்து கான்ஸ்டன்டா இவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரோலுக்கு வந்து டெக்னிக்கலா ஓவராலா அந்த ப்ராடக்ட்ல என்ன நடக்குது அப்படின்ற அந்த நாலேஜ் வந்து வேணும். பட் அதுக்காக கோடிங் ஸ்கில்ஸ் வேணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த ரோலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு மொபைல் டெவலப்மெண்ட் ஆப்ல வந்து ஒரு இ காமர்ஸ் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. ஆஸ் அ ப்ராடக்ட் மேனேஜரா வந்து நீங்க டிசைன் டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும். அந்த ப்ராடக்ட் வந்து என்ன மாதிரி இருக்கணும், பாக்குறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு. தென் டெவலப்பர்ஸ் கூடயும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணும். அது என்ன மாதிரிலாம் வரணும், என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அதுல வேணும் அப்படின்றதுக்கு. ஃபைனலி மார்க்கெட்டிங் டீம் கூடயும் நீங்க ஒர்க் பண்ணும். அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டா கஸ்டமர்ஸ் கிட்ட ப்ரொமோட் ஆகுதா, கரெக்டா ரீச் ஆகுதான்றதை செக் பண்றதும் ஒரு ப்ராடக்ட் மேனேஜரோட வேலை தான். இந்த ரோலுக்கு ஸ்கில்ஸ் ரெக்வயர்டுன்னு பார்த்தா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். தென் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்பெனிஸ்ன்னு பார்த்தா கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து கான்ஸ்டன்டா ஓரளவுக்கு இந்த ரோலுக்கு வந்து ஓப்பனிங் இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் சின்ன சின்ன ஃபாஸ்ட் க்ரோயிங் ஸ்டார்ட் அப்ஸ்ல கூட இதுக்கான ஓப்பனிங் வந்து இருக்கும். நாட் ஒன்லி இன் இ காமர்ஸ், ஆல்சோ ஃபின்டெக், சாஸ் இந்த மாதிரி செக்டார்லயும் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்த இருக்க ரோல் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். இண்டஸ்ட்ரியில ஓரளவுக்கு டிமாண்டா இருக்க ரோல் தான். திஸ் இன்க்ளூட்ஸ் மேனேஜிங் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரன்னிங் பெய்ட் ஆட்ஸ், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஸோ இதெல்லாம் வந்து ஆட்ஸ் கிரியேட் பண்ணி அதுல வந்து ஃபாலோ அப் பண்ணுவாங்க. லைக் இந்த ஆட்ஸுக்கு வந்து எவ்வளவு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, இது மூலமா எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, இன்னும் என்ன மாதிரிலாம் வந்து நம்ம ஆட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன மாதிரி வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த ரோலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அவங்களோட விசிபிலிட்டி ஆன்லைன்ல இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க. ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டரா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக் ஆட் இல்லை கூகுள் ஆட் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஆட் வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். அந்த ஆட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி அதுலேருந்து வந்து பெட்டரான ரிசல்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, இன்னும் எப்படிலாம் நம்ம வந்து பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். இதுக்கு ஸ்கில்ஸ் ரெக்வயர்டுன்னு பார்த்தா டெஃபினட்டாக நாலேஜ் ஆஃப் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். கேம்பெயின் பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் தேவைப்படும். அஃப்கோர்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும். அது கிளைண்ட் கூட மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை இன்டர்னல் டீம்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே முக்கியம். இந்த ரோலுக்கு வந்து இந்தியாவில் அதிகமாக ஹையர் பண்ணுற கம்பெனிஸ்ன்னு பார்த்தா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து கொஞ்சம் கான்ஸ்டன்ட்டாக ஹையர் பண்ணுவாங்க இந்த ரோலுக்கு. பிகாஸ் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஆன்லைனில் அவங்களோட விசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், இந்த கம்பெனிலாம் வந்து அடுத்தடுத்து எந்தெந்த கேப் கிடைக்குதோ அது எல்லாத்துலயுமே ஆட் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்த இருக்க ரோல் வந்து யூஎக்ஸ் யூஐ டிசைனர். இந்த ரோல் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் தெரியாம கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த ரோல் பத்தி நான் சொல்றேன். யூஎக்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூஐக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். இது ரெண்டுத்தையும் பிரிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யூஎக்ஸ் டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூசரோட நீட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்கன்றத வந்து பார்ப்பாங்க.
வேறஸ் யூஐ டிசைனர்ஸ் வந்து அந்த வெப்சைட்டோட கலர் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கு, அந்த அந்த வெப்சைட்ல இருக்க பட்டன்ஸ் வந்து எந்த ஷேப்ல இருக்கணும், அதோட டிசைன் அந்த மாதிரி விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மோஸ்டா யூஎக்ஸ் யூஐ டிசைனர்ஸ் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ்ன்னு பார்த்தா ஃபிக்மா, அப்புறம் அடோப் எக்ஸ்டி, தென் ஸ்கெட்ச் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் கிளியரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூஎக்ஸ் டிசைனர் வந்து அந்த ஆப் வந்து யூசர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஆப் வந்து எப்படி யூசர் நேவிகேட் பண்ணுவாங்கன்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வேறஸ் யூஐ டிசைனர் வந்து அந்த ஆப் என்ன மாதிரி கலர்ல இருக்கணும், அந்த ஆப் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும், அதுல பட்டன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு, கலர்ஸ் என்னென்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரோலுக்கு ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தா டிசைன் டூல்ஸ்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும். அது ஃபிக்மாவா இருக்கலாம், இல்ல அடோப் எக்ஸ்டியா இருக்கலாம், ஆர் ஸ்கெட்சா இருக்கலாம். ஏதோ ஒரு ரெண்டு அப்ளிகேஷன்லயாவது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும். டெஃபினட்டா கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வேணும் அண்ட் யூசரோட நீட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற ஒரு இது வேணும். அண்ட் ஃபைனலி கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு டிசைன் கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து ஒருத்தவங்களோட தாட்லேயே வந்து நம்ம போக முடியாது. நிறைய பேர்கிட்ட வந்து கொலாப் பண்ணி நிறைய பேரோட ஆப்ஷன்ஸ் கேட்டு அது மூலமாக தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் கொலாபரேஷன் ஸ்கில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ரோல் ஹையர் பண்ணுற கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தா ஜொமேட்டோ, ஃப்ளிப்கார்ட் அண்ட் பைஜூஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஹையர் பண்ணுவாங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபைனலாக இருக்க ரோல் வந்து டெக்னிக்கல் ரைட்டர். இந்த ரோல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ் வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜா உங்களால கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த விஷயத்துல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த ரோல் உங்களுக்கு ஆப்டா இருக்கும். இது வந்து ஒரு ஹை பேயிங் ஜாப் தான். இதுக்கு வந்து கோடிங் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படாது. டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுவல்ஸ் கிரியேட் பண்றது, கைட் கிரியேட் பண்றது அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எழுதுறது. லைக் ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத எழுதுறது, இதெல்லாம் தான் வந்து டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் இல்லை ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து யூசர் மேனுவல் எழுதலாம் அண்ட் வெப்சைட்ஸ்க்கு வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவரா இருக்கலாம். பேசிக்காக என்னன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்க டெக் டாபிக்ஸை வந்து நான் டெக் யூசர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக வந்து புரிய வைக்கிறது தான் வந்து டெக்னிக்கல் ரைட்டர்ஸோட வேலையே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து யூசர் மேனுவல் உங்களை எழுத சொல்லிட்டாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகும், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அந்த ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து கிளியராக யூசர் மேனுவல் எழுதணும். ஸோ அதுதான் வந்து பேசிக்காக டெக்னிக்கல் ரைட்டர்ஸோட வேலை. ஸ்கில்ஸ் ரெக்வயர்டுன்னு பார்த்தா எக்ஸலன்ட் ரைட்டிங் கண்டிப்பாக வேணும். தென் டெக்னிக்கல் நாலேஜ் பற்றி ஒரு ஹை லெவலில் வந்து தெரிஞ்சிருக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கோடிங் தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பட் டெக்னிக்கல் கான்செப்டாக அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். கஷ்டமான காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கை வந்து ஈஸியாக யூசருக்கு வந்து எப்படி புரிய வைக்கணும் அப்படின்றது தான் வந்து அந்த விஷயமே. ஸோ அந்த ஸ்கில் டெஃபினட்டாக வேணும். இந்த ரோலுக்கு வந்து ஜென்ரலாக ஹையர் பண்ணுற கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தா கூகுள், அடோப், சாப் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களோட சாஃப்ட்வேருக்கு வந்து மேனுவல் எழுதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா, மார்க்கெட்டிங், டிசைன், ரைட்டிங் இந்த மாதிரி இருக்க முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஜாப் ரோல் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் வீடியோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.